அல்லாஹுடைய தூதருடைய கஷ்டங்களை நாம் அறிவோம். அல்லாஹுடைய தூதர் பிறக்கும் போதே தந்தை கிடையாது. பிறந்த சில ஆண்டுகளில் தாயுடைய மரணம், அவர்கள் நேசித்த அபூ தாலிபுடைய மரணம், அவர்கள் நேசித்த உடலாலும் உயிராலும் அரவணைத்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனைவியுடைய மரணம். அல்லாஹுடைய தூதருக்கு 7 பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள். அல்லாஹுடைய தூதருடைய வாழ்விலேயே அந்த 6 குழந்தைகளையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கரத்தால் மண்ணில் வைத்து புதைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னும் இழப்புகள் ஏராளம். தான் நேசித்த ஹம்ஸா, தன்னுடைய சாட்சா, அவருடைய ஈரக்களை கடித்து துப்பப்பட்ட நிலையில் போர்க்களத்தில் இறந்து கிடந்த காட்சியை பார்த்தவர்கள் இன்னும் சோதனைகளால் தாக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். பசி, வறுமை, இன்னும் ஏராளமான சோதனைகள். உமர் வருகிறார் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதருடைய அறைக்கு அழுகிறார். கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹ், உமரே மா யுப்கீக, ஏன் அழுகிறாய் உமரே? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா கைசரில் வசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுடைய சிம்மாசனத்தில் இருக்கும் போது நீங்கள் எங்களுடைய ரசூல், உங்களுடைய நிலையை பாருங்கள். படுப்பதற்கே வசதி இல்லாமல் ஈர ஓலை, அந்த பேரிச்ச மரத்துடைய ஓலையில் படுத்திருந்த அடையாளங்கள் உங்களுடைய முதுகில் இருக்கிறது. இங்கே எந்த பாத்திரத்தையும் பார்க்க முடியவில்லை, எந்த வசதியையும் உங்களுடைய அறையில் பார்க்க முடியவில்லை. அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய நிலையை நினைத்து நான் அழுகிறேன். அல்லாஹுடைய தூதருக்கு உமர் அவர்கள் சொன்னார்கள், அமா தர்தாயா உமர், அமா தர்தாயா உமர். நோக்கத்தை தெளிவுபடுத்தினார்கள், லட்சியத்தை தெளிவுபடுத்தினார்கள். உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? அவர்களுக்காக இந்த உலகமும் எமக்காக நாளை மறுமையும் இருப்பதை உமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் ஏராளமான புறக்கணிப்புகளோடு, ஏராளமான இழப்புகளோடு, ஏராளமான சூழ்ச்சிகளோடு, ஏராளமான அடக்குமுறைகளோடு அல்லாஹுடைய தூதருடைய அந்த 23 ஆண்டு கால உழைப்பில் அல்லாஹுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட அந்த நபித்தோழர்கள் யார்? அல்லாஹுடைய தூதர் விதைத்த அந்த விதை அவர்களுடைய உள்ளத்தில் மரமாக எப்படி படர்ந்து விரிந்திருந்தது என்பதை சில வரலாற்று நிகழ்வுகளின் மூலம் நம்முடைய ஈமானை பலப்படுத்துவதற்காக சொல்கிறேன்.